ஜூன் 1ஆம் தேதி 57 மக்களவை தொகுதிகளில் நடைபெறவுள்ள இறுதிக்கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை ஓய்வடைந்தது. 7 கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் 6 கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக 7 மாநிலங்களில் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 தொகுதிகளில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகள், பஞ்சாபில் 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 9 தொகுதிகள், பீகாரில் 8 தொகுதிகள், ஒடிசாவில் 6 தொகுதிகள், இமாச்சல பிரதேசத்தில் 4 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் 1 தொகுதி ஆகியவற்றில் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் மாலையுடன் முடிவடைந்தது. வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி உட்பட மொத்தம் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாரணாசியில் பிரதமரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் அஜய் ராய் போட்டியிடுகிறார். இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை கங்கனா ரணாவத், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் வீரபத்ர சிங் மகன் விக்ரமாதித்ய சிங் போட்டியிடுகின்றனர். இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமிர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், மேற்கு வங்க மாநிலம் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் சகோதரர் மகன் அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் 7ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடுகின்றனர். ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.